வாங்க டேஸ்டியான காரக்குழம்பு என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் மொச்சையும் முருங்கைக்காவும் போட்டு வச்சுருக்கேன். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. இது மில்லட் ரைஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை, பொங்கல், ஒயிட் ரைஸ், கஞ்சி, இட்லி கூடியும் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுலில் எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு, அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஓவர் நைட் சோக் பண்ண 50 கிராம் மொச்சை எடுத்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு, மொச்சை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி 4 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் காஞ்சோடனே 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் கடுகு, 4-5 வெந்தயம் போட்டு பொரிய விடுங்க. இப்போ மீடியம் சைஸ் 2 வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி அதை ஆட் பண்ணி கொஞ்சம் கலர் மாறினோடனே ஒரு 20 பூண்டு ஆட் பண்ணி அதையும் சாட்டே பண்ணுங்கள். பூண்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும்போது ஒரு தக்காளியை ரஃபாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி கொஞ்சம் சாஃப்ட் ஆகும்போது 2 முருங்கைக்காயை 1 இன்ச்சு சைஸில் சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா எண்ணெயில் மிக்ஸ் ஆனோடனே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 3 டீஸ்பூன் சாம்பார் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலா நல்லா எண்ணெயில் மிக்ஸ் ஆன பிறகு மொச்சை குக் பண்ண தண்ணியை ஊற்றிக்கோங்க. ஊற்றின பிறகு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் முருங்கைக்காய் குக் பண்ண டைம் கொடுங்க. முருங்கைக்காய் குக் ஆகிடுச்சான்னு செக் பண்ணுங்கள். இப்போ நம்ம முன்னாடியே ப்ரெஷர் குக் பண்ணி வச்சுருக்க மொச்சையை ஆட் பண்ணிடுங்க. ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம முன்னாடியே ஊற வச்சுருந்த புளியை கரைச்சி உப்பியை வடிகட்டி சேர்த்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜாகரி பவுடர் சேர்த்துக்கோங்க. கூடவே கருவேப்பிலை லாஸ்ட்டு ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா திக்காக டேஸ்டியான காரக்குழம்பு ரெடி. சூப்பராக இருக்கும். மொச்சை முருங்கைக்காவோட காம்பினேஷன். இதை செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஹாப்பி குக்கிங், ஹெல்தி லிவிங். இந்த மாதிரி டேஸ்டி குழம்பு ஐடியாவுக்கு சக்தி ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.